இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்களை யாவரையும் வரவேற்கின்றது. வசனம் சங்கீதம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அதில் இந்த வசனத்தில் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் வெளிப்படுத்தலில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்னுடைய 2 சாட்சிகள் ரட்டுடுத்தி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. 3260 நாள், அதாவது 3 வருஷம் வரையிலும் அவங்க கடைசி காலத்தில் நடக்கிற இந்த சம்பவம். அந்த 2 தீர்க்க தரிசிகளும் யாருன்னா மோசே. இதில் சம்பவத்தில் வரும்போது என்ன சொல்லுது, தண்ணீரை ரத்தமாக மாற்றினது மோசையை மாற்றினார். அப்புறம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தவர் எலியா. எனவே இந்த 2 சம்பவங்களை வைத்து இவங்க 2 தீர்க்க தரிசிகளாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பூலோகத்தினுடைய ஆண்டவருக்கு முன்பாக இவர்கள் 2 ஒலிவ மரங்களாகவும் 2 விளக்கு தண்டுகளாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி வரும்போது அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செய்து ஏராளமான அந்த நாட்களில், கடைசி நாட்களில், இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை அவங்க வாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பார்க்குறோம். அவங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் பார்த்தாங்க, விரோதமாக இருக்கிறவர்களுக்கு அவங்க வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவங்கள அழிச்சிருக்கு. சிலர் வசனத்தில் சொல்லப்படாமல் நினைத்தாலும் கூட இந்த 2 பேரை குறித்து தவறாக நினைத்து இவன் இப்படி செய்கிறாங்களே நினைச்சாலும் கூட அவங்க கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவர்கள் இப்படி சாட்சி சொல்லி முடித்த பின்பு இதில் பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வருது. பாதாளத்திலிருந்து மிருகம் என்று சொல்லும் போது அது சாத்தானா இருக்கணும், இல்லைன்னா சாத்தானுடைய தூதுவனாக இருக்கணும். அவன் வெளியே இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண உடனே அது எருசலேம் பட்டணத்தில் அதை கொலை பண்ணிடுறாங்க. அது பெரிய தெரு. அந்த தெருவில் கொலை பண்ணி 3 நாள் வரைக்கும் அந்த பிணம், 2 பேருடைய பிணம் அங்கேயே கிடக்குது. அங்கே கல்லறையில் அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த மக்கள் இடம் கொடுக்கல. அதுக்கடுத்து இப்படி இருக்கும்போது அந்த ஜனங்கள் ரொம்ப சந்தோஷம் கொண்டுட்டாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம ஆள் கொண்டுட்டான். அதனால ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஏராளமான பரிசு பொருட்களை உலகமெங்கும் வருது. உலகத்தில் இருந்து எல்லாம் இங்கே வருது. அவங்க எருசலேமை நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம் கொண்டாடுறாங்க. ஏன்னா 2 பேரும் அவளை 2 எலியாவையும் மோசையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பரிசு பொருட்களை அனுப்புகிறாங்க. இந்த காலத்தில் பரிசு பொருட்களை அனுப்ப முடியுமா? இப்போ அனுப்ப முடியும். இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே, இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் ஒரு நாளில் இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் அமெரிக்கா போகக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்ன செய்யுது, ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த 2 பேரையும் உலகம் எங்கும் இருந்து பார்க்குறாங்க. அந்த 2 பேரும் பிணமாக கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. அப்புறம் அதை பார்த்து தான் அந்த பரிசு பொருள்களை அனுப்புகிறாங்க. அப்போ பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முந்தின காலத்தில் ஒரு 50-25 வருடத்துக்கு முன்னாடினா நம்ம பார்த்தானே இந்த இதெல்லாம் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் அதிகமான டிவி வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் நம்ம தெரிய முடிகிறது. அதுபோல இவங்க எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, டிவியில் என்ன செய்கிறாங்க, இந்த 2 பேருடைய சடலத்தை பார்க்குறாங்க. அப்புறம் பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ ஆவி அவங்களுக்குள்ள வருது. திரும்ப உயிர் தெள்ளுறாங்க. 2 பேரும் உயிர் பெறுறாங்க. இதெல்லாம் எதிரிகள் பார்க்குறாங்க. ஏறி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலேருந்து ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. அப்போ இவங்க ஏறி போகிறாங்க. இதையெல்லாம் எதிரிகள் பார்க்குறத நம்ம பார்க்குறோம். உடனே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு சம்பவமும் அது உண்மையும் உத்தமமானது, அது நிறைவேறக்கூடியது. அதில் எதுலேயும் பொய்யும் புரட்டி இருக்க சொல்லுகிறவர் உண்மை உள்ளவர். எனவே தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த காலத்தில் ஆண்டவர் எல்லாவித காலங்களையும் கம்யூனிகேஷனில் பார்க்கும்போது, ஆண்டவர் ஊடகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட எல்லா வித முன்னேற்றத்தையும் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து உம்முடைய வசனத்துக்கு நேராக எல்லா மக்களையும் திருப்புகின்ற காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.